Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fastag பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப பிரீஃபா போக போறதில்ல, சிம்பிளி எப்படி Fastag வாங்குறது, எங்க வாங்குறது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, இந்த மூணு விஷயம் தான். லெட்ஸ் கோ இன்டு வீடியோ. இதுதான் அந்த Fastag சிப்பு. இந்த சிப் தான் வந்து நம்ம காரோட விண்ட்ஷீல்டில் ஒட்ட போகிறோம். இது வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி கூட வாங்கலாம். பட் இப்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மினிமம் ரீச் ஆகுது 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ பெஸ்ட் வே டு கெட் திஸ், நியர்பை டோல்கேட்டுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா there is lot of stalls. பேடிஎம், ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க்ஸ், இந்த மாதிரிலாம் பேங்க்ஸோட ஸ்டால்ஸ் இருக்குது. அங்கே போகும்போது ஒரு ஆர்சி புக்கு, உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கேயே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே அது ஆக்டிவேட்டும் ஆகிடும் அண்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேலட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறத பொறுத்து உங்கள் கவுண்ட்ஸ் வந்து கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இது வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு வழி. ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் நான் வெயிட் பண்ணேன் இது கிடைக்கிறதுக்கு. பட் ஸ்டில் எனக்கு ரீச் ஆகலை. ஸோ ஐ நீட் டு ட்ராவல் டுடே நைட். ஸோ என்ன பண்ணேன், நியர்பை டோல்கேட்டுக்கு போனேன், டைரெக்ட்லி இதை காமிச்சேன், ஏர்டெல்லில் அப்ளை பண்ணேன், ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எங்கே ஓட்டுறது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இந்த சிப்பை நம்ம விண்ட்ஷீல்டில் எங்கே ஓட்ட போகிறோம்னா நம்மளோட ரியல்மி மிரருக்கு பேக் சைட் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல. ஏன் அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி சென்டர் ஃபார் யுவர் கார். இந்த ரியல்மி மிரர் வந்து உங்களோட காரோட சென்டரில் இருக்கும், டாப்பில் இருக்கிறதுனால அங்கே ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வியூவில் வந்து மறைக்காது. அட் த சேம் டைம் வந்து கரெக்டாக இது வந்து ரீட் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பு, இது வந்து RFID அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஒர்க் ஆகுது. இதே மாதிரி ஒரு ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டேக் இட். ஈவன் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கல, இல்லை ப்ராப்பரான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களோட லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பேஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, தட் வில் பி மோர் பெட்டர். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்கேனர் வந்து சைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சென்டரில் ஓட்டிக்கோங்க, தட் வில் பி பெட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸில் மட்டும் கை வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள், ஸ்லைட்லி இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மெயின் சிப் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம ஓவராக ப்ரெஸ் பண்ணுறோன்ட்டு இது உடைக்கிறதுக்கு அண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக அப்படி டச் பண்ணிங்கனால போதும். எஸ், இது ஒட்டியாச்சு. ஈவன் வெளிலேருந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வெளிலேருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும் ஸ்டிக்கர். ஸோ உங்கள் விண்ட்ஷீல்டோட சென்டரில் இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கும்போது வில் பி ஈஸியர். நான் ஏன் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த மேலே வந்து ஆல்ரெடி பிளாக் கலர் இந்த வெயிலுக்கு மூடுற அந்த ஷீல்டு இருக்கிறதுனால அது கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இதுக்கு வந்து நான் நிறைய ரிசர்ச்சஸ் எதுவும் பெருசாக பண்ணலை. ஒரு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி, ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி இப்போது இது கம்பல்சரி மேண்டேட்ரி ஆகிட்டதுனால ஐ காட் அ குட் சான்ஸ் டு மீட் யூ அகெயின் கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல். ரொம்ப நாளாக நான் யூடியூப் பக்கம் வரவே இல்லை. அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து எனக்கு தமிழில் பேச சொல்லி நிறைய வியூவர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ், அதெல்லாம் கேட்டிருக்கேன். தமிழில் பண்ண போகிறேன் இனிமேல். ஏதாவது குற்றம் குறை ஏதாவது இருந்தால் மன்னிக்கணும். ஹியர் ஆஃப்டர் நான் தமிழ்லேயே சொல்கிறேன். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து தமிழில் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். மீட் யூ கைஸ், மறுபடியும் பார்ப்போம். Bye.